மற்ற எந்த ஊர்? நான் கட்டம்போடு, ஆம்பூர் கட்டை. வர 2ஆம் தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க? யாரை வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன இப்போ இருக்கிற அரசாங்கமே நல்லா தான் செயல்படுறாங்க. பட் இன்னும் ரொம்ப செயல்படணும். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன். எங்கள் கூட்டணி கட்சின்றதால நாங்கள் டிஎம்கேக்கு தான் வாக்களிப்போம். அவர் வந்தால் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் நல்லா தான் பண்ணுறாரு. என்னென்னா இன்னும் மக்களுக்கு சேர வேண்டிய இன்னும் நல்லது, அவர் கோரிக்கை எல்லாம் மக்களை வச்ச கோரிக்கை எல்லாமே கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் செய்யணும். அதுதான். இப்போது 4.5 ஆண்டு வந்து செஞ்சு இருக்கிறாங்களா? இப்போ என்னென்ன உங்கள் இருக்கிறாங்க ஆம்பூர்லாம் எப்படி முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு? இப்போது அவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆளுங்களுக்கெல்லாம் டபுள் வேக்கண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன ஒன்றுன்னா சரியான ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ பர்மனெண்ட் பண்ணணும், அவங்களுக்காக பர்மனெண்ட் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கான வசதி எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஒரு கை க்ளவுஸ் கொடுக்குறதில்ல, எந்த ஒரு விஷயமும். நானும் அதே துப்புரவு பணியாளர் தான் இருக்கேன். நானும் இங்கே ஒரு ஆம்பூரை சேர்ந்து நகராட்சியில் துப்புரவு பணியாளராக நானும் தான் இருக்கேன். சும்மா பார்ட் டைம் தான் ஆட்டோ ஓட்டுறேன். அவங்களுக்கான சேர வேண்டியது வந்து சேரணும், அவங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணணும். அந்த கோரிக்கைலாம் இருக்குது. ஸ்டாலின் ஐயா வந்து அதெல்லாம் வந்து நிறைவேற்றி தருவோன்னு சொல்லியிருக்காரு. அதை சீக்கிரமாகவே பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, நிறைவேற்றுருவாங்களோ? அது அவர் தான் முடிவு எடுக்கணுமே. அது அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆமாம், வர்ற இதில் வந்து அவர் இருக்குது, ஆனால் அது அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆமாம். தேங்க்ஸ் ப்ரோ.